நல்லூர் அடி பகுதியில் சங்கிலியன் அரண்மனைக்கு முன்னுக்கு தான் நினைக்கிறோம். இந்த சங்கிலியன் அரண்மனை இருக்கிற தோற்றம் இப்படி தான் இருக்குது. சரிதான் வந்து இந்த கூரையிலெல்லாம் இடிஞ்சு விழுகக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அது காதல் விளையாட்டுகள் கூட செஞ்சு வைக்கணும் பாருங்க. இங்கே இதில் வந்து சிங்களவன் கூட வந்து சிங்களத்தால் வந்து தன்னுடைய பெயரை வந்து இதில் வந்து எழுதியிருக்கா. அதுங்கன்னா இதுக்குள்ள இந்த குடிக்கிற தீப்பெட்டி, பீடி, சிகரெட்டு, சோடாக்கள், குடிக்கிற பேப்பர்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கிறானுங்கள். பிரவீனா, என்எஸ், ரொக்ஷன், மான்னாங்கட்டி என்றெல்லாம் நிறைய பேர்கள் ஆளி வச்சுருக்காங்க. இது வந்து வெளிப்பகுதி ஆலமரம் வளர்ந்துருக்கான்னு பாருங்கள். சுண்ணாம்பு கற்களாலான அந்த காலத்து மதில்கள் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு வட்ட கல் மாதிரி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. தொட்டி, இது வந்து நல்ல தண்ணி கிணறு தெரியுமா. இந்த பகுதி தான் வந்து உடைஞ்சி கொட்டுண்டு போய் கிடக்கு பாருங்க. இங்கே இதுதான் உடைஞ்சி கொட்டுண்ட பகுதி. இதாங்கண்ட சங்கிலியம் என்னண்ட சிலை. வணக்கம் ராவுலே, நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் அடி பகுதியில் சங்கிலியன் அரண்மனைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரண்மனையை பாதுகாக்காமைக்கு விட்ட காரணத்தினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஒரு மழையோடு சேர்ந்து ஒரு புயல் வந்த காரணத்தினால இந்த சங்கிலியன் அரண்மனைன்ற ஒரு பகுதி வந்து பாரிய அளவில் சேதமடைஞ்சிருக்கு. அந்த சேதமடைஞ்ச பகுதியையும் தற்போது சங்கிலிய மன்னனுடைய அரண்மனை எப்படி இருக்குன்றதையும் தான் நான் இந்த காணொலியில் காட்ட போகிறேன். மறக்காமல் இந்த காணொலியோட கருத்துக்களை தெரிவிங்க. சங்கிலிய மன்னன் அரண்மனை அமைஞ்சிருக்கிற காணி பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியாமாம். அந்த தனியாருக்கு சொந்தமான காணி காரணமாகத்தான் இந்த சங்கிலிய மன்னன் அரண்மனையை வந்து புனரமைப்பு செய்ய முடியாமல் இருக்கண்டும். இந்த புனரமைப்பு செய்யறதுக்காக இந்த வேலைகளை தொடங்கும் போது இந்த காணிக்குரிய உரிமையாளர் வந்து தடை போடுவதாக கூறியிருக்கிறோம். இந்த தொல்பொருள் திணைக்களமும் யாழ் மாநகர சபையும் இணைந்து இந்த சங்கிலிய மன்னனுடைய அரண்மனையை வந்து பாதுகாத்து தரணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்து. இப்போ கிட்டடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண கோட்டை பகுதியிலே கூட அந்த வீதி ஓரங்களில் வந்து கல்லை நட்டு கோட்டையை பாதுகாக்கிற வேலையில் வந்து தொல்லியல் திணைக்களம் ஈடுபட்டிருக்கிறத பார்த்துருப்போம். இப்போ எங்களுடைய சங்கிலிய மன்னன் அரண்மனையை யாரும் பாதுகாக்காமல் இப்படி விட்டுருக்கிறதால சங்கிலியன் அரண்மனை வந்து ஒரு பகுதி வந்து சேதமடைஞ்சிருக்குது. இப்போ இந்த சேதமடைஞ்ச பகுதி எப்படி இருக்குது, உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை தான் நான் இதில் காட்ட போகிறேன். முக்கியமாக திரும்ப சொல்கிற இந்த சங்கிலிய மன்னன் அரண்மனை அமைஞ்சிருக்கிற இந்த இடம் வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமானதாக கூறப்படுகிறது. இந்த தனியாருக்கு சொந்தமான காணியை வந்து அரசாங்க சட்டத்தின் மூலம் ஏதாவது செய்து இதை வந்து மக்களுடைமை ஆக்க முடிஞ்சால் ஆக்கி இதுக்கான ஒரு தீர்வை வந்து உடனடியாக பெற்றுத்தரணும் இந்த அரசாங்கம் வேண்டும் நான் இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இந்த சங்கிலி அரண்மனை வந்து இப்போ இப்படி இருக்குன்றதை உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ வந்து சேதமடைஞ்சு திகிலமடைஞ்ச நிலையில் தான் இந்த சங்கிலியன் அரண்மனை இருக்குது. சரிதான உறவுகளே, இப்போ பாங்க கிட்டடியில் போய் காட்டுறேன். நீட்டி பெஞ்ச மலைக்கு அந்த சங்கிலிய அரண்மனை வந்து சேதமடைஞ்சிட்டு இப்போ வாங்க மேலேருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாருங்க, இப்போ இதுதான் வந்து சங்கிலியன் அரண்மனை இருக்கிற தோற்றம் இப்படி தான் இருக்குது. சரிதானே, இங்கே பாருங்க, இப்போ வந்து இது வந்து இடிஞ்சி பகுதி. இப்போ நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன்னு பாருங்கள். இப்படித்தான் இப்போ இந்த சங்கிலிய மன்னன் அரண்மனை இருக்குது. சரிதானே, இப்போ இப்படி இருக்கிற இந்த அரண்மனையை வந்து பாதுகாக்கணும். இது வந்து ஒரு தொல்பொருள் சின்னமாக வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறதாலையும் இதை வந்து பாதுகாக்க முடியாத காரணத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்குமே வந்து இந்த கூரையிலெல்லாம் இடிஞ்சு விழுகக்கூடிய நிலைமையிலான் இருக்குது. அதுக்கு வந்து பைப் குழாயெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இதில் வந்து எங்களுடைய ஆட்கள் வந்து காதல் விளையாட்டுகள் கூட செஞ்சு வைக்கணும் பாருங்க. இங்கே இதில் வந்து சிங்களவன் கூட வந்து சிங்களத்தால் வந்து தன்னுடைய பெயரை வந்து இதில் வந்து எழுதியிருக்கா. அது மாதிரி எங்களுடைய தமிழ் ஆட்கள் வந்து தங்களுடைய பேர்களை வந்து இதில் பதிச்சிருக்கிறானுங்க. இது ஒரு தொல்பொருள் சின்னமாக இருக்கிறதால இதை வந்து ஏன் இப்படி வந்து எல்லாம் எழுதுறி இதுகளை வந்து சேதமடைய வச்சுருக்கிறாங்க. இங்கே முழுக்க தமிழ் இங்கிலீஷ் எழுத்துக்களால் வந்து தங்களுடைய பேர்களை வந்து எழுதியிருக்கிறாங்க. இங்கே இதில் வந்து சிவாண்டு கூட எழுதியிருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த குடிக்கிற தீப்பெட்டி, பீடி, சிகரெட்டு, சோடாக்கள், குடிக்கிற பேப்பர்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கிறானுங்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இங்கே பிரவீனா, என்எஸ், ரொக்ஷன், மான்னாங்கட்டி என்றெல்லாம் நிறைய பேர்கள் ஆளி வச்சுருக்காங்க. இதுகள் எல்லாமே வந்து திகிலமடைஞ்ச நிலையில் தான் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, சங்கிலிய மன்னன் அந்த காலத்தில் வாழ்ந்த இது வந்து மன்னனுடைய அமைச்சர்களின் அரண்மனை என்று தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்படி கிடக்கு. இந்த பகுதியெல்லாம் அடைக்கல. இங்கே இதுக்குள்ளே பாருங்க, இப்படி இதில் வரைய ஆலமரம் வளர்ந்துருந்தா இந்த கட்டிடம் வந்து இருக்குமா?
அது வந்து உடையத்தானே செய்யும். இங்கே பாருங்க, அந்த காலத்தில் வந்து இப்படி பூ டிசைனுகள் தானே வந்து இந்த கட்டெல்லாம் செய்கிறவர்கள் பாருங்க. பாருங்க இங்கே மேலுக்கு பாருங்கள் இந்த பிளாக் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. கீழுக்கு ஃபுல்லாக வந்து பேர் எழுதி வச்சிருக்கிறானுங்க பாருங்கள். ஐயோ, இந்த லவ்வர்ஸுகள் படத்தில் பாடு இருக்கு, பெரும் பாடு. இப்படியே வாங்க வெளியில் பகுதியை கொண்டே காட்டுறேன் பாருங்க. இது வந்து வெளிப்பகுதி. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய ஆலமரம் வளர்ந்துருக்கான்னு பாருங்க. இவ்வளோ பெரிய ஆலமரம் வளர்ந்துருந்தா என்னண்டு இந்த இடம் வந்து பாதுகாக்க முடியும். இங்கே பாருங்க, இது வந்து சுண்ணாம்பு கற்களால் ஆன அந்த காலத்து மதில்கள் இருக்குது பாருங்க. இங்கே சரிதானே. இது வந்து அந்த விளக்கு வைக்கிற ஓட்டை, அந்த காலத்தில் விளக்கு வைக்கிற ஓட்டை. இதுக்குள்ளால் போய் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கிணறு. கிணறு வந்து ஃபுல்லாக மூடி குப்பையால் மூடி இருக்குங்க. இது வந்து அரச மரம் அப்படியே வளர்ந்து இந்த பில்டிங்கை வந்து உடைக்குது. அதோட இஞ்சாலயம் வந்து அவங்களோட பேர்கள் எழுதி விளையாடி இருக்கிறானுகள். சரிதானே. இப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போமா இருந்தால் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு வட்டை கல் மாதிரி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இதான் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் எஞ்சி இருக்கிற சங்கிலிய மன்னன் அரண்மனை. இந்த பாருங்க, இப்போ இந்த நிலைமையில் தான் இது வந்து இருக்குது பாருங்க. இங்கே அந்த காலத்து சுண்ணாம்பு கற்களும் பாருங்கள், இங்கே சுண்ணாங்கற்கள்னு சொல்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே தானே. இங்கே இதுதான் வந்து தொட்டி. இது வந்து நல்ல தண்ணி கிணறு தெரியுமா, இவர் அவங்களை திறந்து காட்டும். ஆமாம், துறக்கையில் அளவு கூட்டிட்டாங்க. நல்ல தண்ணி கிணறு. இது வந்து சூப்பர் தண்ணி, நல்ல தண்ணி கிணறு இருக்குது. இதில் வந்து ஒரு கட்டொண்டு கட்டி இருக்கிறாங்க. இது வந்து கிணத்தடி சரிதானே. ஓகே உறவுகளே, இது பக்கத்தில் வந்து ஏதோ பழம் எல்லாம் காய்க்குது பாருங்க. வித்தியாசமான பழங்கள் நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. சியாப்பு கலரில் இருக்குது. இது பழுத்தா கருப்பு கலருக்கு மாறுது. இங்கே பாருங்க, சிவப்பு கலரில் இருக்குது, பழுத்தா கருப்பு கலருக்கு மாறுது. சாடு பார்ப்போம். பச்சை என்ன கைக்குது. ஓகே தானே. இந்த இடம் வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. முற்றிலுமாக சிதலம் அடைஞ்சு போய் இருக்கிற இடத்த பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து தர சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய மழைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் வந்து இந்த பகுதி தான் வந்து உடைஞ்சி கொட்டுண்டு போய் கிடக்கு பாருங்க. இங்கே இதுதான் உடைஞ்சி கொட்டுண்ட பகுதி. சங்கிலிய மன்னன்ற அந்த இதில் கல்லுகளை பாருங்க. இது எல்லாமே வந்து சுண்ணாம்பு கற்கள் அணிஞ்சு இதெல்லாம் வந்து அந்த இதை பாருங்கள். இதுக்கெல்லாம் வேறு இதெல்லாம் கல்லுகள்லாம் கிடக்கு. ஒரு பித்தளை பொருட்கள் அப்படி எதுவுமே இல்லை. பித்தளை பவுன் அப்படி ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, இதில் வந்து இந்த விளக்கு வைக்கிறதுக்கான இடம் சரிதானே. இது பாருங்க, சங்கிலி மன்னண்ட இந்த வேலைப்பாடுகளை பாருங்கள். மரத்தாலே செய்யப்பட்டிருக்கு பாருங்க. இங்கே மரத்தால் செய்யப்பட்ட வேலைப்பாடு பாருங்க. இவ்வளோ காலமாயும் இப்பயும் இருக்குதானே பார்த்தீங்க. இந்த பகுதியிலையும் இருக்குது, இந்த பகுதியிலையும் இருக்கு. இதுக்கு வந்து இப்போ இன்னொரு ஆகக்கூடியது ஒரு கிழமையில மழை அடிச்சுதுண்டா இதுக்கும் விழுந்து போயிடும் போல இருக்கு. இதுக்குள்ள போகிறதையே வந்து தவித்து கொள்ளணும். ஓகே ரவலே, சங்கிலிய மன்னன் அரண்மனை வந்து இப்போ இப்படி தான் இருக்குது. இந்த காலையில் பற்றிய கருத்துக்களை மறக்காம தெரியுங்க. இதை வந்து உடனடியாக வந்து பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பின நான் நினைக்கிறேன். ஓகே ரவலே, பாய்.